பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிஜேபி சார்பில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 15 நாள் வெளிநாடுக்கு போயிருக்காரு. என்ன அவர் எப்பவுமே நீங்க மோடி அவர்களை கேக்குறீங்களே, அவர் எங்க போறாரு, யாரை பாக்குறாரு, எல்லா இடத்துலயும் நீங்க ஒண்ணு ஆள் வச்சிருக்கீங்க, நாங்களே போட்டோ எடுத்து போட்டு இருக்கோம். சரி, இதே ராகுல் காந்தி சைனால போய் ஒலிம்பிக்ஸ் பாக்குறேன்னு சொல்லி போய் சைட் லைன்ல சைனாவோடைய இப்போது இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இவரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இது ஒப்பந்தம் எப்படி போடுறாங்க அப்படின்னா, இவர் இந்தியாவோட எம்பியா போடல. 1979 தொடங்கி இன்று வரை ஃபெயிலியராகவே பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு பினான்சியல், அதாவது எகனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டு எதிர்ப்பை காமிப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி போர் தொடுத்து எதிர்ப்பை காமிப்பாங்க. ஆக மொத்தத்துல அமெரிக்காவுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் தான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது அப்படின்றது தான். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஈரான் மூலமாக வரும் அப்படிங்கிறது அமெரிக்காவிடம் விற்கப்படும் ஒரு வடிகட்டிய பொய். ஆனா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானில் இருந்து பெரிய அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட உளவு நிறுவனம் சொன்ன பிறகு கூட அமெரிக்கா பாகிஸ்தான் மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இந்த ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல தான் ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். முடிவுரைன்றது கிடையாது. அதாவது இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தன்னுடைய இருப்பை இழந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கான நேரம் நெருங்கி விட்டதுன்னு தான் பாக்குறேன். அமெரிக்காவை நம்ப முடியாது, ஈரான் நம்ப மாட்டார்கள். சும்மா பேரளவுல நீ முதல்ல நிறுத்துறியான்னு பாக்குறன்றதுக்காக தான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. அது நிக்கிற மாதிரி தெரியல. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இது எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு போய் முடியும்? அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். சோ இதுல 27ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல இருந்து அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இதே மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தைன்றது இப்பெல்லாம் இல்ல, அது ரொம்ப நாளா 1979 பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. புதுசா ஒன்னும், அதாவது நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா 1979 முன்னாடி ஒரு அண்டர்டாக், அதாவது அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாவையா இருந்த ஒரு ஆள் ஆட்சி செய்யற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அமெரிக்கால. அதாவது நீங்க மொசதேவோடைய காலத்துல இருந்து பார்க்கணும். இப்ப ஈரான் அப்படின்னு 1950களில் பார்க்கணும். 50கள் போது உண்மையிலேயே சுதந்திரம் வாங்கினு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தேசியமயமாக்கினார் மொசதே அவர்கள். அவங்க நாட்டுடைய அப்பா, அந்த காலத்து அதிபர் அவரை தூக்கிட்டு ஷா பல்லவின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சாங்க. அந்த ஆள் சொல்றதெல்லாம் செஞ்சான்றதுனால அந்த ஆள் விட்டு வச்சாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஷாவுக்கு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரியும், நம்ம ஊர்ல காங்கிரஸ் திரும்ப ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கையில உட்காந்துருக்காங்கல்ல நம்ம ஊருக்காரங்க லோக்கல்ல, அந்த மாதிரி நாங்க திரும்ப ஆட்சியை பிடிப்போம் பல கட்சிகள் தமிழ்நாட்டுல உட்காந்துருக்காங்கல்ல, நான் திரும்ப அந்த மாதிரி இன்னைக்கும் ஷா பல்லவி அவர்களுக்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரியும், ஈரான்ல அவர் ஆட்சி திரும்ப மன்னராட்சி கொண்டு வரும் அப்படிலாம் நிறைய பேசி உதர்விட்டு தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைப்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா யாருக்கு கட்டமைக்கிறதுன்றது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க கையில் எடுத்து கட்டமைச்சு அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. 50களில் 79 வரைக்கும் ஓட்டினாங்க ஒரு வழியா. அதை கவுத்துட்டு தான் அயட்டோல்லா ரூஹல்லா கோமினி அப்படின்றவர் முதல்ல ஆட்சி அமைச்சாரு. அதுக்கப்புறமா அது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கொண்டு ஷியா மதத்தை, அதாவது இஸ்லாம்ல நிறைய பிரிவுல இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஊர்ல இங்க 1000 லிஸ்ட்ல ஒரு மாஸ்க் இருக்குது, அங்க எல்லா நம்ம ஊருக்காரங்க முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா சுன்னி மெஜாரிட்டி நம்ம ஊர்ல. அதாவது இந்தியா 2வது அதிகமாக இஸ்லாமிய மக்களை கொண்ட நாடு அப்படி, முதல்ல இந்தோனேஷியா. அந்த மாதிரி இருக்கும்போது அதுல நம்ம சுன்னி பிரிவை சார்ந்த இஸ்லாமியர்கள் நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க. ஆனா ஈரான்ல ஷியா பிரிவு, அதை சார்ந்த ஒரு தேசமா ஒரு பெரிய நாடு. அதாவது நீங்க இந்த யுஏஇ மாதிரியோ கத்தார் மாதிரியோ பஹ்ரைன் மாதிரியோ சின்னது கிடையாது. சவுதி அரேபியாக்கு ஈக்குவலண்டா, இன்ஃபேக்ட் இதெல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருமோ அவ்வளோ பெரிய நாடா இருக்க ஒரு ஷியா பிரிவை சார்ந்த ஒரு நாடா அவங்க உருவாக்குனாங்க 1979. அப்போதுல இருந்தே இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் அமெரிக்காவுடைய அப்போ அதாவது நான் சொல்றது ஷா இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவோட நல்லா போயிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு மாதிரி இது விஷயத்தை தான் பார்க்கணும். இஸ்ரேலோடயே பாத்தீங்கன்னா ஈரான் ஒன்னாதான் போயிட்டு இருந்தது. பேச்சுவார்த்தை 1979 தொடங்கி இன்று வரை ஃபெயிலியராகவே பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு பினான்சியல், அதாவது எகனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டு எதிர்ப்பை காமிப்பாங்க,
இல்லைன்னா இந்த மாதிரி போர் தொடுத்து எதிர்ப்பு காமிப்பாங்க. ஆக மொத்தத்துல அமெரிக்காவுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது அப்படின்றதுதான். அதனால இந்த பேச்சுவார்த்தை இப்ப ரீசெண்டா நடந்தது, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது போயிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த சமயத்துல பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆகி தொடர்ந்து போர் நடக்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கு. ஈரானுக்கு பின்னால சைனாவும் ரஷ்யாவும் உதவிகள் செய்யறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஈரான் வந்து தொடர்ந்து அவங்களுடைய பாயிண்ட்ல உதவி செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுல எடுத்துக்கணும். இதுல வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வந்து ஈரான் மூலமாக வரும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவிடம் விற்கப்படும் ஒரு வடிகட்டிய பொய். ஆனா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானிலிருந்து பெரிய அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட உளவு நிறுவனம் சொன்ன பிறகு கூட அமெரிக்கா பாகிஸ்தான் மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம, இந்த ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல தான் ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இவங்க ஆப்கானிஸ்தானை போய் காலி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அங்க இல்ல அந்த ஆளு, கட்சியில பாகிஸ்தான் இன்னைக்கும் பாகிஸ்தானுக்கு வாரி வழங்குவதை நிறுத்தவில்லை. பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு காமிக்கக்கூடிய ஒரு இந்த கழுதையோட முதுகுல வந்து ஒரு கட்டையை கட்டி அந்த கட்டையோட எண்டுல ஒரு கேரட் காமிச்சிருப்பாங்க. இந்த கழுதை நடந்து போயினே இருக்கும், அந்த கேரட் கிடைக்கும். அந்த மாதிரிதான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை நான் பாக்குறேன் தவிர மற்றபடி இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் 1979 நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஈரான் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும், இல்லைன்னா இவங்க சொல்ற மாதிரி கேட்கிற நம்ம ஊர்ல வந்து சில கட்சிகள் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டாட்டம் முடிவுரைன்றது கிடையாது. அதாவது இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தன்னுடைய இருப்பை இழந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கான நேரம் நெருங்கி விட்டதுன்னு தான் நான் பாக்குறேன். வேற வழி கிடையாது. இதுல ஈரான் வந்து இந்த இடத்துலதான் இருக்கான், அவன் வெளில போக முடியாது. மொத்தம் டோட்டலா காலி பண்றான்னா கோடிக்கணக்கான மக்களை சாவடிக்கணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா அயட்டோல்லா அலி காமினி, அதாவது 2வது உச்ச தலைவராக இருந்தவர், அவரை வந்து வான்வெளி தாக்குதல் மூலமாக அதாவது பாம் டிராப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த மரணத்துக்கு 3 கோடி பேர் ஈரான் ஈராக்ல இருந்து விசிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமாக 3 கோடி பேர். சோ அதையும் ட்ரம்ப் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இவங்களையும் சேர்த்து கொண்டு இருப்பேன்ற மாதிரி வாய் தடுத்து சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இந்திய மக்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களோட ஈரான் எதிர்ப்புன்றது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நம்மளுக்கும் இதே மாதிரி நிலைமை வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலன்னா அவர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவை அமெரிக்காவுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. என்னதான் ட்ரம்ப் மாத்திரம் ஒரு விதிவிலக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், இவர் வந்து 2016 ஆண்டு நடந்த தேர்தல் போது இந்துக்களுக்கான ஒரு நல்ல நண்பன் ஒயிட் ஹவுஸ்ல இருப்பார். நல்ல நண்பன் தான் சாங்ஷன்ஸ் போடுறாரு, நல்ல நண்பன் தான் வந்து டாரிஃப் போடுறாரு. 200% வரைக்கும் பேசி கட்சியில 18ல வந்து நின்று இருக்கார். என்னுடைய பார்வை அதுல இருந்து எடுக்காத வரைக்கும் பார்க்கும்போது 18%. இது 18% இந்த போர் நின்றுதுன்னா 18%ல நிப்பாரா இல்ல வேற ஏதாவது டாரிஃப் டான்ஸ் ஆடுவாரான்னு தெரியாது. ஆக மொத்தத்துல இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஐவாஷ். இதை நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், இனிமேலும் சொல்லுவேன். அமெரிக்காவை நம்ப முடியாது, ஈரான் நம்ப மாட்டார்கள். சும்மா பேரளவுல நீ முதல்ல நிறுத்துறியான்னு பாக்குறன்றதுக்காக தான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. அது நிக்கிற மாதிரி தெரியல. இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், நான் சொல்றது கத்தாரோ, பஹ்ரைனோ, குவைத்தோ எல்லாமே சம்படி வாங்கியிருக்காங்க. இப்போ ஆஸ் வி ஸ்பீக் கிட்டத்தட்ட நிறைய 100கணக்கான கப்பல் மீது தாக்குதல் நடந்திருக்கு. அந்த போர் நிறுத்தம்ன்றது குப்பை தான் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கப்பல், அதாவது UAE சார்ந்த ஒரு கப்பல் வந்து அது மேல் ஈரான் வந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கு. அதுல 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு இந்தியன் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து கிராஸ் ஃபயர்ல நடக்கிறது தான், இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அமெரிக்கா அயட்டோல்லா அலி காமினியோடைய இறுதி உறவு நடந்து கொள்ளும் போது எதுக்காக அமெரிக்கா தாக்குதல் பண்ணாங்கன்னா மற்ற நாடுகள் கேட்கணுமே தவிர, சும்மா நீ வந்து உன்னுடைய பொருளாதாரம் கீழே ரொம்ப போய் மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீ உன் பொருளாதாரத்தோடைய வீழ்ச்சியை மற்ற நாடுகள் மீது திருப்பது எந்த விதத்தில் நியாயம்னு மற்ற நாடுகள் கேட்க வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கோம். அமெரிக்கா இப்படி கண்டினியூஸா செஞ்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒன் டைம் இட் வில் ஸ்டாப். அப்படி ஸ்டாப் ஆகும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்தை விழும். டாலர் நீங்க சொல்ற மாதிரி 95 ரூபாய் 100 எவ்வளவு போனாலும் டாலருக்கான ஒரு பொருள், டாலரை கொடுத்து தான் வாங்கணும்னு ஒரு பொருள் இருக்குன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. டாலரை கொடுத்து நான் என்ன பொருள் வாங்க போறது இல்லை, அவன்கிட்ட அவன் கரன்சி கொடுத்து வாங்க போறான்னா டாலர் 150 போனாலும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு தான் பார்க்கணும். வெய்மார் ரிபப்ளிக்னு ஒரு கரன்சி, அதாவது அந்த நாட்டுடைய கரன்சி மார்க்னு பேரு, ஹைப்பர்ஃப்ளேஷன் எப்படி போச்சோ அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அமெரிக்க டாலர். ஆனா அமெரிக்க டாலர்ல நீங்க நிறைய இன்னைக்கு வந்து 95 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் போகும்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஒரே நாள்ல ஊந்துதுன்னா அதுக்கப்புறமா எதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. தென் சீன கடல் பகுதிகளில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து செலுத்தி வருது. இதற்கு எதிராக 14 நாடுகள் சேர்ந்து கூட்டறிக்கை விட்டிருக்காங்க.
இது எப்படி சார் எடுத்துக்கிறது? 14 நாடுகள் நீங்க சொல்றீங்களே, இந்த தென்சீன கடல் பகுதியா இல்ல சைனாவோட பார்டரான்னு தெரியாது. ஏன்னா 14 நாடுகளை பார்டராக கொண்ட நாடு சீனா. ஆனா 22 நாடுகளோட பார்டர் டிஸ்பியூட் கொண்ட நாடுகள் இருக்கு. அதாவது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு எல்லை தகராறு இருக்கு. என்னடா பேசுற நீ, சீனா இந்த பக்கம் இருக்கு, பசிபிக்கோட அந்த பக்கத்துல அமெரிக்கா இருக்குன்னா அலாஸ்கால சைனாவுக்கு கிளைம் இருக்கு. ஆஸ்திரேலியால பிரச்சனை இருக்கு. ஆஸ்திரேலியா எங்கேயோ தெற்கு கோடியில இருக்கு, இல்ல என் பகுதின்னு சொல்றான். புரூனை சின்ன கண்ட்ரி, நம்ம பாரத பிரதமர் கூட ரீசெண்டா போயிட்டு வந்தார், போன வருஷம் போனார். அந்த நாட்டோட சைனாவுக்கு எல்லை தகராறு இருக்கு. பிலிப்பைன்ஸோட வாய்க்கா தகராறு இருக்கு. வியட்நாமோட வாய்க்கா தகராறு இருக்கு. தைவான் எந்துன்னு கேட்கறான். அதே மாதிரி இது இந்தோனேஷியாவோட வாய்க்கா தகராறு இருக்கு. சோ சுத்தி தென்சீன கடலை பொறுத்த வரைக்கும் அவன் 9 டேஷ் லைன் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கான். 9 கோடுகள் கொண்ட ஒரு வரைமுறை கோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இமேஜினரி லைன், ஓகேவா? சோ அந்த 9 கோடையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னா முக்கியமான ஒரு வர்த்தக பாதை இது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு எப்படி இந்திய பெருங்கடல் 4 சோக் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒன்னு பபல் மந்தாப், இன்னொன்னு இது ஹார்மோஸ், இன்னொன்னு சுந்தா ஸ்ட்ரைட், இன்னொன்னு மலக்கா ஸ்ட்ரைட். இது 4 இருக்கு. அந்த மாதிரி அந்த பக்கத்துல கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தென்சீன கடல் பகுதின்றது அவன் கிளைம் பண்றான். அதுல இருக்க எல்லா நாடுகளும் என்னுடைய நாடுகள். இன்னைக்கு நீ உட்கார்ந்துருக்க, ஆனா ஒரு காலத்துல அது என்னுடைய பகுதி, நான் என்னுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், ஒரு காலத்துல ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் ஏரியா அப்படின்னு சொல்ற ஏரியாஸ்லாம் இருக்கு. அதனால அவன் அதை கிளைம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி 14 நாடுகள்ல அமெரிக்காவும் இருக்குதான்னு எனக்கு தெரியாது, இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்ரஸரான நாடு தான் சைனா. உங்களுக்கு வேணும்னா அப்ப குவாடு வேணும்னு கொண்டு வருவீங்க. அப்ப இந்த சைனாவுடைய ஆதிக்கத்தை நிறுத்துவதற்கு யார் யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஜப்பான் ஒரு பெரிய நாடு, இந்தியா ஒரு பெரிய நாடு, ஆஸ்திரேலியா ஒரு பெரிய நாடு, அந்த பசிபிக்கோட அந்த பக்கத்துல இருக்க அமெரிக்கா நாடு பெரிய நாடுன்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் சேர்ந்து குவாட்ரிலேட்டரல் டயலாக்னு சொல்லிட்டு ஒரு குவாட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சோ இது உண்மையிலே உறுதியே இருந்தது. அமெரிக்கா மற்ற 3 நாடுகளை நம்பி இந்த குவாட்ல ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த 14 நாடுகளோட ஒப்பந்தம், 14 நாடுகளோட கண்டன அறிக்கை எல்லாம் தேவையே இல்லை. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனா வேணாம், சைனாவுக்கு ஆல்டர்னேட்டா யாருமே வேணாம். சோ இந்தியாவை வர விட மாட்டோம், டைரக்டாவே இந்தியாவை வர விட மாட்டோம்னு அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகள் டைரக்டாவே சொல்றாங்க. சைனாவிடம் செய்த தவறு என்னன்னா, சைனா வளர்ந்ததுக்கான காரணம் அமெரிக்கா. அவர்களிடம் செய்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. அப்படின்னா நீ 14 நாடு சேர்ந்தாலும் இங்க இந்தியா முக்கியமா நான் பாக்குறது என்னன்னா, இந்தியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த 4 நாடுகளும் இந்த தென்சீன கடல் பகுதியில இருந்து நீ வந்தினா நோ என்ட்ரியில எப்பவுமே போலீஸ்காரங்க அந்த எண்ட்ல தான் நிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஜெனரலா இந்த இடத்துல நின்னா பிரச்சனை கிடையாது. இங்க வரும்போது போலீஸ்காரன் நிக்கிறான், ரிட்டர்ன் போயிடுவான். ஆனா போலீஸ்காரங்க எப்ப என்ன பண்ணும், வாடா 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 வாடான்னு சொல்லிட்டு அந்த எண்டுல, அதாவது நோ என்ட்ரியோட அந்த எண்டுல நிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப சைனாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ 9 டேஷ் லைன் போட்டுக்க, தென்சீன கடல் பகுதி உண்டுன்னு சொல்லிக்க. எங்கிருந்து வரும் உனக்கு பொருள், எங்கிருந்து நீ பொருள் அனுப்பு அப்படின்னா, ஒன்னு நார்த் சீ ரூட், அதாவது ரஷ்யாவுடைய பகுதி விளாடிவாஸ்டாக் வழியாக சொல்றது வடகோடி ஆர்டிக் பிரதேசத்தை ஒட்டி போகக்கூடிய பாதை, அது இந்தியாவுக்கும் வழி கொடுத்திருக்குது. ரஷ்யா சைனாவுக்கும் வழி கொடுத்திருக்கு. அதான் ஒரே வழியாக இருக்க வேண்டும், அப்படி இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் நீ வான்னு சொன்ன போது நான் சொன்ன நோ என்ட்ரில இங்க இருந்து நிப்பாங்கட்டு, அவன் தென்சீன கடல் பகுதியில இருந்து வியட்நாம் தாண்டி இந்தோனேஷியாவை தாண்டி சாங்கி திரும்பலான்னு வச்சுங்க, ரைட்டு. நம்ம மலாக்கா ஸ்ட்ரைட்ல நம்ம இப்ப பாரத பிரதமர் அவர்கள் 3 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட 5 நாட்களில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. அதுல இந்தோனேஷியா சபாங்குன்னு ஒரு குட்டி தீவு இருக்கு. அந்த தீவை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. அதற்கு கொஞ்சம் மேல, அதாவது ஒரு 4 லாட்டிடியூட் மேல பாத்தீங்கன்னா இந்தியாவோட சொந்த நிலம் நம்மளுக்கு கிரேட் நிக்கோபார் தீவு இருக்கு. ராகுல் காந்தி எல்லாம் ரொம்ப கதறி அழுது கத்தி திரண்டு அழுதாலும் நான் அதுல பேஸ் கட்டியே தீர்வேன்னு இந்தியா சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த சைனாவுக்கான செக் அந்த இடத்துல தான் வச்சாகணும். இந்தியர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, ராகுல் காந்தி அவர்கள், நான் ஜெனரலா உள்நாட்டு அரசியலோ இல்ல லோக்கல் அரசியல் பேசுறது இல்லை, ஆனாலும் இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு அரசியல் பேசுறதுன்றது இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் அப்படின்றதுனால இதை நான் சொல்லியே ஆனோம். பிஜேபி சார்பில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க, ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 15 நாள் வெளிநாடுக்கு போயிருக்காரு, என்ன அவர் எப்பவுமே நீங்க மோடி அவர்களை கேக்குறீங்களே, அவர் எங்க போறாரு, யாரை பாக்குறாரு, எல்லா இடத்துலயும் நீங்க ஒண்ணு ஆள் வச்சிருக்கீங்க, நாங்களே போட்டோ எடுத்து போட்டு இருக்கோம். அதாவது நான் சொல்றது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா சார்பாக தான் எல்லா மீட்டிங்லயும் கலந்துக்கிறார். எல்லா போட்டோவையும் யார ஒரு காங்கிரஸ் ஆட்சியில இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில செக்யூரிட்டி ஆபீசரா பணிபுரிந்த ஒரு நபர் ரவின்னு சொல்லி,
ஆமா. ஐஎஸ்க்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்கு. ஐஎஸ்ஐக்கும் ஆமா, ஐஎஸ்ஐக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது ராகுல் காந்தி இப்ப அந்த கிரேட் நிக்கோபார்ல இருக்கிற குருவி கூட அழிஞ்சு போயிடுன்னு சொல்றாரு. வெள்ளக்காரன் பேச பேசுறாரா இல்ல சைனாக்காரன் பேச பேசுறாரான்னு அவர் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. சரி, இதே ராகுல் காந்தி சைனால போய் ஒலிம்பிக்ஸ் பாக்குறேன்னு சொல்லி போய் சைட் லைன்ல சைனாவுடைய இப்போது இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இவரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இது ஒப்பந்தம் எப்படி போடுறாங்க அப்படின்னா, இவர் இந்தியாவோட எம்பியா போடல, அவரும் அந்த நாட்டோடைய ஒரு இதுவா பேசுற அரசியல்வாதியா கையெழுத்து போடல, ஒரு நாட்டோடைய ஆளுகின்ற அந்த வர்க்கம் அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல போடல. அவர் எப்படி போடுறாருன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவர் கையெழுத்து போடுறாரு. காங்கிரஸ் பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் இவரு ஒரு கையெழுத்து போடுறாரு. நீங்க சும்மா போட்டு சிபிசி ஐஎன்சி கொலாபரேட்டிவ் இது போடுங்க, எம்ஓயூன்னு போடுங்க. அந்த எம்ஓயூல இவருடைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கக்கூடிய எம்ஓயூல என்ன இருக்குன்னு இன்னும் வரையும் தெரியாது. இவர் இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது, சரியா? சோ அதே மாதிரி இந்த கிரேட் நிக்கோபார்ல நம்ம தீவு கட்டுவோம்னா கட்டுவோம், பெரிய பேஸ் அமைப்போம், நம்ம அதுல மாற்று அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சபாங்கம் நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லெட் அஸ் நாட் டிவியேட் அதுல. சோ இப்ப 2 கோடு, அதாவது இந்த 2 பகுதி இருக்கு இல்லையா, அந்த மேப் முடிஞ்சா நான் அனுப்புறேன், நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. சோ அந்த இந்தியாவுடைய பகுதி அப்படிங்கிறது வட பக்கத்துல இருக்கு, இந்தோனேஷியாவோட பகுதின்றது தென் பக்கத்துல இருக்கு. இந்த 2 பேஸ்களுக்கும் நடுவில் தான் 80% சைனாவுடைய வர்த்தகம் இருக்கிறது. நான் சொல்ல 80%. சோ நீ அங்க தென்சீனா கோடு போட்டு ஏதாவது உலகத்துல மத்தவங்க எல்லாம் வெறுப்பேற்ற நினைச்சேன்னா, இந்த நாடுகள் எல்லாம் காலி பண்ணணும்னு நினைச்சுன்னா, அதுக்கான பதில் இந்தியா மூலமாகத்தான் இந்த நாடுகள் 14 நாடுகள் யாரிடம் வரணும் அப்படின்னா இந்தியா கிட்ட தான் வரணும். ஏன்னா இந்தியா ஒரு நாட்டு மீதும் போர் தொடுத்ததில்லை, தேவையில்லாம அடிச்சதுக்கு பதில் தான் கொடுத்துருக்கு. இன்னி வரைக்கும் 1947 இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷம் பழமையான வரலாற்றில் நாம் மற்ற நாடுகள் போர் தொடுத்தாலும் நாம கலாச்சார ரீதியாக எந்த ஒரு போரையும் தொடுக்கவில்லை. அந்த கலாச்சாரம் அன்றும் இன்றும் அப்படியே தான் இருக்கிறதே தவிர, அமெரிக்கா நேட்டிவ் லேண்ட்ல, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நாடு பிடிக்க சென்றவர்கள் நேட்டிவ் லேண்டாக கருதப்படும் அமெரிக்காவில் செய்த போல ஒரு இன அழிப்பை இந்தியா என்று செய்தில்லை. கம்போடியா ஒரு காலத்துல இந்து ராஜா, நான் சொல்ல பரவாயில்ல, இந்து ராஜானே இருக்கட்டும், இந்து ராஜா கம்பு அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி செய்த ஒரு நாடு தான் கம்போடியா. அது கம்பூஷியான்னு பேரு, அதுக்கப்புறம் கம்போடியான்னு பேர் மாறிடுச்சு. சோ அந்த நாட்டுல இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப அந்த நாட்டுல போனீங்கன்னா யாரும் நம்ம மூஞ்சி, நான் சொல்றது சவுத் ஏசியன், அதாவது இந்த நிறத்திலோ இந்த முக அமைப்பிலோ இல்ல. அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்களோ எப்படி இருந்தாங்களோ அன்று முதல் இன்று வரை அப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் அந்த நாட்டை ஆட்சி செய்தோம். இன்னைக்கு இந்தோனேஷியாவோட அதிபர் சொல்றாரு, எனக்கு ஒரு காலத்துல இந்தியாவுடைய டிஎன்ஏ இருக்குன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் முக அமைப்போ அந்த நாட்டில் பேசப்படும் மொழியோ எதுவுமே நம்ம போய் மாற்றி அமைக்கவில்லை. அந்த நாட்டை தான் கடாரம்னு சொல்லுவாங்க. அந்த கடாரத்தை வென்றதால் தான் கடாரம் கொண்டான்னு நம்ம விக்ரம் சார் படம் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. அந்த கடார தேசத்தை ஒரு அம்பு கூட எய்யாமல் அதாவது கேப்சர் பண்ணது பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அப்படின்ற ஒரு நம்ம நாட்டோடைய அரசன். சோ அப்படி பார்க்கும்போது அந்த நாட்டை நம்ம காலி பண்ணிடணும், தம்சம் பண்ணிடணும். அமெரிக்கா ஸ்டைல்ல சொல்லணும்னா இன்னைக்கு ட்ரம்ப் சொல்ற மாதிரி மொத்தத்தையும் காலி பண்ணி மொத்தம் நம்மளால கொண்டு போய் உட்கார விடான், அந்த மாதிரி செய்யல. இன்னைக்கு இந்தோனேஷியாக்காரனே தான் இருக்கான், அவன் மொழி தான் பேசுறான். சோ கலாச்சார ரீதியாக அவர்கள் இன்னும் இந்துக்களாக தான் இருக்கிறார்கள். கோவில் இருக்கு, அந்த கோவில் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு நம்மளோட நல்ல ஒப்பந்தம் செய்து கொண்டால் அவர்களுக்கான அந்த எல்லை பிரச்சனையை தீரும். வியட்நாம் ஆல்ரெடி நம்ம கிட்ட பிரம்மோஸை வாங்கிட்டாங்க, அவங்களும் வெள்ள பிரச்சனை இப்போது வந்ததுன்னா நாளைக்கு பார்டர்ல இந்த பேட்டர்ல அடிக்கிற தண்ணியை பீச்சு அடிக்கிறது இந்த சைனாவுடைய அதாவது கப்பற்படைக்கு ஒரு கை வந்த கலை. ஸோ அது மாதிரிலாம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா பிரம்மோஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். பிலிப்பைன்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்தோனேஷியா கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தென்சீன கடல் பகுதியில் நீ மேல வேணா உங்க இடத்துல என்னன்னு வச்சுக்கோ, தைவானை கூட நீயே வச்சுக்கோ. வச்சாலுமே உலகத்தை இனி இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு துருவம் கொண்ட ஒரு பகுதியை ஒரு நாட்டால் ஆட்சி செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு அந்த 30 வருஷம் கடைசியில 1990கள்ல இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய அந்த 2025 மே மாசம், நான் சொல்றது ஆபரேஷன் சிந்தூரை மையப்படுத்தி சொல்றேன். அது வரைக்கும் வேர்ல்டு பவரா இருந்த அமெரிக்காவுடைய அந்த வீழ்ச்சி எப்ப ஆரம்பிச்சுன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சது. இன்று அமெரிக்கா ஒரு ரீஜனல் பவராக இருக்கலாமே தவிர வேர்ல்டு பவராக இருக்கிறது சான்ஸே இல்லை. அதே மாதிரி சைனாவும் சரி ஒரு ரீஜனல் பவரா இருக்க முடியும், அந்த ரீஜனல் பவரா தான் சைனா இருக்க முடியும். இவங்க 2 பேர் சேர்ந்தா மாத்திரம் தான் ப்ராப்ளம். ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஊர் ஜனங்களே ஜோட்டால் அடிப்பாங்க. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதனால அந்த என்ன சொல்றது ஆக்கிரமிப்பாளராக ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரஸராக இருக்கக்கூடிய சைனா இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. 14 நாடுகள் லெட்டர் எல்லாம் போட்டு பிரயோஜனம் இல்லை, ஐநா சபையில போய் கதறி பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே உங்களுக்கு வேற ஏதாவது வேலை ஆகணுமா அமெரிக்கா பக்கம் போவாத, இந்த பாஷாவா ஆண்டனியா அப்படின்ற மாதிரி நீ மரியாதை இந்த பக்கம் வந்தீங்கன்னா உனக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா நீ இந்த அமெரிக்கா மாதிரி நான் கீச்சிருவேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது, வேற எதுவும் நடக்க போகுது.